எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம தேவையான எசென்ஷியல்ஸான ஒரு விமனுக்கு எசென்ஷியலான ஸ்டஃப்ஸ் நம்ம கேரி பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நான் யூஸ்வலாக எனக்கு ரொம்ப 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 எசென்ஷியலான ஸ்டஃப்பை ஒரு குட்டி பவுச்சில் தான் கேரி பண்ணுவேன். ஸோ இந்த பவுச் இவ்வளோதான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த பவுச் என்னோட ஸ்லிங் பேக், என்னோட ஒர்க் பேக் எல்லாத்துக்குள்ளேயுமே ஃபிட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட டே டு டே பேக்ஸில், ஸோ அந்த மாதிரி ஒரு பவுச்சை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளீஸ் கேரி யோர் ஓன் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நான் ஜூடியோவில் வாங்கினேன். இந்த பவுச்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 199 rupees இருக்கும். ஸோ வாங்க இதுக்குள்ளே நான் என்னென்ன கேரி பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஜிப்பை ஓப்பன் பண்ணா. ஸோ ஓகே, நான் ஒரு குட்டி பர்ஃப்யூம் தான் கேரி பண்ணுறேன். இந்த பர்ஃப்யூம் டிஸ்கோ அப்படின்ற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு 79 rupees. ஸோ 79 rupeesக்கு ஒரு நல்ல பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஆஸ் வெல் அஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரு இந்த சம்மர் கொளுத்தி அடிச்சிட்ருக்கு. நம்ம எல்லாத்தையும் பயங்கரமாக டேன் ஆகிட்டுருக்கோம் வெளியே போயிட்டு வந்தாலே. ஸோ அதுக்காண்டி நான் இஃப் இட் இன்கேஸ் சம்மர்னா நான் SPF எந்த பாடி லோஷனில் SPF இருக்கோ அதை நான் கேரி பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி நான் ஹிமாலயா வாங்கியிருந்தேன். அண்ட் சப்போஸ் வின்டர் சீசன் அப்படின்னா நான் இந்த நிவ்யா இது கேரி பண்ணுவேன். நெக்ஸ்ட் வி வாஷ். இது குட்டி வி வாஷ். ஸோ இது எப்பவுமே இருக்கும், ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸெல்லார் மேக்கப் வைப்ஸ். ஸோ இந்த வைப்ஸ் நான் ஜூடியோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இட்ஸ் அரவுண்ட் 29 rupees. எஸ், 29 rupees தாங்க. ஸோ குட்டியாக இருக்கிறதுனால இது மேக்கப் பவுச் என்னோட எசென்ஷியல் பவுச்சுக்குள்ளே போயிடும். அண்ட் எனக்கு இன்கேஸ் ரொம்ப என் ஸ்கின் மேக்கப் போட்டு ட்ரையாக ஃபீல் பண்ணுறேன்னா சம்டைம்ஸ் ஸ்கின் பீல் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இந்த மிஸ்ஸெல்லார் வைப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேபி திஸ் ஷுட் பி அ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து காஸ்ட்லியாக ஒரு லிப் கேர் வாங்கினாலும் நம்மளுக்கு இந்த 10 ரூபாய் வேஸ்லின் டப்பா ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு மேஜராக என்னதான் நான் ரொம்ப காஸ்ட்லியான காஸ்ட்லி இன் த சென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லி எல்லாம் ஒன்று தான் இல்லை. சாரி கைஸ், என்னதான் அதிகம் காசு கொடுத்து நம்ம லிப் கேர் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் பட் இது வேலை செஞ்ச மாதிரி எந்த லிப் கேர் எனக்கு வேலை செஞ்சதில்லை. ஸோ உங்களுக்கும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கோ. ஸோ இது லிப் கேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் எஸ், இந்த மாதிரி ஒரு பறக்கிற முடி. அண்ட் பாடா இந்த வெயிலுக்கு கசன்னு இருக்குடா அப்படின்னு இல்லை. இங்கேனா ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, யார் வீட்டில் பூ கொடுப்பாங்க, வேணான்னு சொல்லாமல் பூ கொடுக்குற வீட்டில் பின்னு கொடுக்குறதில்ல, அதெல்லாம் நீங்களே கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ தான் இது இல்லை, ஹேர் பின் கேரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது சேஃப்டி பின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருமே கேரி பண்ணிட்டு போங்க. உங்களோட குட்டி பவுச்சில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சேஃப்டி பின்னாவது வச்சுட்டு போங்க. அண்ட் தூக்கி வாரி ஒரு கொண்டையை போட்டோன்னு வச்சுக்கோங்களே, அப்படி ஒரு ஃபீல் தரும். அதுக்காண்டி கிரன்ச்சீஸ். அண்ட் இது எனக்கு கிளட்ச். அப்புறம் இந்த யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஃபீலிங் இருக்குது, யாருன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இது கொடுப்பாங்க,
யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அதை சேர்த்தி வச்சு இப்படி அடக்கி வச்சுட்டு போவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த ஸ்வீட் சோம்லாம் வைப்பாங்களே, காம்ப்ளிமெண்ட்ரியாக வைக்கிற எல்லாத்தையும் நம்ம சொத்து அப்படின்னு வாரி வந்தப்ப எடுத்துகிட்டு வந்த 2 டிஷ்யூ தான் இது. ஸோ எஸ், பெட் டிஷ்யூஸ். அடுத்தது வந்து ப்ளோட்டிங் ஷீட். ஸோ ஏன் ப்ளோட்டிங் ஷீட் கேரி பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவான ஒரு ஆயிலி ஸ்கின். ஸோ இது வந்து எனக்கு ஒரு குட் ஆல்டர்னேட்டிவாக, டிஷ்யூக்கு வந்து இது ரொம்ப குட் ஆல்டர்னேட்டிவாக எனக்கு இருந்திருக்கு டு கேரி. ஸோ அதனால் இது. அண்ட் டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி என்னத்தை காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ரொம்ப அழகாக இந்த பெரிய பெரிய ஜும்கியெல்லாம் போட்டுட்டு வெளியே போகிறோன்னு வச்சுக்கோங்களே, கொஞ்ச நேரம் ஆகிட்ட பிறகு ஒரு வலி வரும். அந்த வலியை வந்து கொஞ்சமாக கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த இயர் பேட்ச். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஹுக் போட்டிங்கன்னா, பின்னாடி அந்த திருகாணி போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வச்சுக்கிறது மஸ்ட். அண்ட் இது வந்து ஃபேஷன் டேப். ஸோ நம்மளுக்கு நெக் டீப்பாக இருக்குது அப்படின்றப்ப இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக கேரி பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் நீடு இருந்தாலும் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 திங்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் கேரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து எனக்கு தலைவலி தைலம். அண்ட் இது பெப்பர் ஸ்ப்ரே எல்லாரும் கேரி பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க, அந்த ஏஜ் குரூப் வந்து ஒரு 12 to 15 years, no matter what is your age group, please have something precautious in your bag. So எனக்கு வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான yet பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பெப்பர் ஸ்ப்ரே தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எஸ், it's always good to carry something like this. So hope you guys like this video. In case உங்கள் டே டு டே பவுச்சில் வந்து கேரி பண்ணுற பவுச்சில் மேபி உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் எசென்ஷியல் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் எசென்ஷியல் உங்கள் பவுச்சில் ஆட் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, I think that is the motto of this video. And see you all in the next video, guys. Bye bye, take care.